ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் இங்கிலீஷில் இந்த தோ வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தோ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. ஸோ அந்த தோ வச்சு நிறையா சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மேக் பண்ணலாம். ஸோ ரொம்ப அவசியமானது ஒன்றும் கூட. அதாவது இப்போ நீங்கள் தமிழில் ஒரு வாக்கியம் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் இதை செஞ்சும் அதை என்னால் பெற முடியலை அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம தோ யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் நல்லா படித்தும் என்னால் பாஸ் ஆக முடியலை, நான் நல்ல வேலை செஞ்சு என்னால் நல்லா சம்பாதிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோ கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தோ வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே 2 சென்டென்ஸ் வரும். அந்த 2 சென்டென்ஸுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா தோ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் ஈஸியாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த தோ வச்சு நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னது மாதிரி தோ அப்படின்னா தமிழில் இருந்தும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷில் உதாரணம் பார்க்க போனோம் அப்படின்னா, தோ ஐ ஸ்டடிடு வெல் ஐ குட் நாட் பாஸ் அப்படின்னா நான் நன்றாக படித்தும் தேர்ச்சி பெற முடியவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் 2 சென்டென்ஸ் போட்டிருப்போம் தோக்கு அப்புறம். அதாவது தோ ஐ ஸ்டடிடு வெல், இப்போ தோ சேர்க்காம ஐ ஸ்டடிடு வெல் மட்டும் இப்போ வந்தது அப்படின்னா ஒரு சென்டென்ஸு. இதுக்கு என்ன தமிழில் மீனிங்னா, நான் நன்றாக படித்தேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்ததாக ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள், ஐ குட் நாட் பாஸ் அப்படின்றது பார்த்தீங்களா. ஐ குட் நாட் பாஸ் அப்படின்னா நான் தேர்ச்சி பெற முடியவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் தோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தோ ஐ ஸ்டடிடு வெல் ஐ குட் நாட் பாஸ் அப்படின்னா நான் நன்றாக படித்தும், நான் நன்றாக படித்தேன் அப்படின்னு தான் வந்தது. தோ யூஸ் பண்ணனால நான் நன்றாக படித்தும், புரிஞ்சுதுங்களா, நான் நன்றாக படித்தும் தேர்ச்சி பெற முடியவில்லை. ஸோ இந்த மாதிரி இந்த தோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ் வரும். 2 சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இங்கே நீங்கள் நோட் பண்ணலாம், நான் நன்றாக படித்தும் தேர்ச்சி பெற முடியவில்லை, நான் அப்படி செஞ்சும் என்னால் அதை பெற முடியவில்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தோ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த உதாரணம் மூலம் உங்களுக்கு தோ எப்படிலாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இப்போ மேலும் உதாரணம் பார்க்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாக ஆகிடும். ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். தோ வச்சு யூஸ் பண்ணுறதுனால தோ வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ 2வது உதாரணம் பார்க்க போனோம் அப்படின்னா, தோ ஹி ஒர்க்ட் ஹார்ட் ஹி டிட் நாட் கெட் எ குட் சேலரி. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா அவன் கடினமாக உழைத்தும் அவன் நல்ல சம்பளம் வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஹி ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னா அவன் கடுமையாக உழைத்தான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ தோ ஹி ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னா அவன் கடினமாக உழைத்தும், புரிஞ்சுதுங்களா? அந்த உழைத்தும் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தோ யூஸ் பண்ணுறனால வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, ஹி டிட் நாட் கெட் எ குட் சேலரி, அவன் நல்ல சம்பளம் வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதான் அவன் கடினமாக உழைத்தும் நல்ல சம்பளம் வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் அந்த சென்டென்ஸுக்கு. ஸோ அடுத்த 3வது பார்க்க போனீங்க அப்படின்னா, தோ ஹீ இஸ் வீக் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். புரிஞ்சுதுங்களா? ஹீ இஸ் வீக் அப்படின்னா அவன் பலவீனமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னா அவன் கடுமையாக உழைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ தோ ஹீ இஸ் வீக் அப்படின்னா அவன் பலவீனமாக இருந்தும் அவன் கடுமையாக உழைக்கிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? இப்போ 3 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதன் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு வந்திருக்கும். இப்போ மேலும் உதாரணம் பார்ப்போம். 4வது உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, தோ ஷீ இஸ் புவர் ஷீ இஸ் ஜெனரோஸ், அவள் ஏழையாக இருந்தும் அவள் தாராளமாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஷீ இஸ் புவர் அப்படின்னா அவள் ஒரு ஏழை, அவள் ஏழையாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஷீ இஸ் ஜெனரோஸ் அப்படின்னா அவள் தாராளமாக இருக்கிறாள் அப்படின்ற அர்த்தம். இப்போ தோ ஷீ இஸ் புவர் ஷீ இஸ் ஜெனரோஸ் அப்படின்னா அவள் ஏழையாக இருந்தும் அவள் தாராளமாக இருக்கிறாள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ 5வது உதாரணமாக பார்க்க போனீங்க அப்படின்னா, தோ ஹீ இஸ் பிளைண்ட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங். அதாவது ஹீ இஸ் பிளைண்ட் அப்படின்னா அவன் குருடன், அவன் ஒரு குருடன், அவன் குருடனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். தோ ஹீ இஸ் பிளைண்ட் அப்படின்னா அவன் குருடனாக இருந்தும்,
ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறான். புரியுதுங்களா? அவன் குருடனாக இருந்தும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ 6வது உதாரணமாக பார்க்க போனோம் அப்படின்னா, தோ ஹீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் மீ ஐ இன்வைட் ஹிம் டு மை மேரேஜ். அதாவது தோ ஹீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் மீ ஐ இன்வைட் ஹிம் டு மை மேரேஜ் அப்படின்னா, ஹீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் மீ, அவன் என்னை மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ தோ ஹீ டஸ் நாட் ரெஸ்பெக்ட் மீ அப்படின்னா, அவன் என்னை மதிக்கிறதில்லை என்றாலும் நான் அவனை என் திருமணத்திற்கு அழைக்கிறேன். ஐ இன்வைட் ஹிம் டு மை மேரேஜ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதான் தோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஒரு மீனிங் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் தமிழில் வரக்கூடிய மீனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம தோ கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். 7வது உதாரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, தோ ஷி டிட் நாட் சிங் வெல் தே ப்ரைஸ்ட் ஹர் அப்படின்னா, அவள் நன்றாக பாடவில்லை என்றாலும் அவர்கள் அவளை புகழ்ந்தனர். அதாவது இங்கே she did not sing well அப்படின்னா அவள் நன்றாக பாடவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். they praised her அப்படின்னா அவர்கள் அவளை புகழ்ந்தனர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ அது சென்டென்ஸாக தோ யூஸ் பண்ணனால தோ she did not sing well they praised her அப்படின்னா அவள் நன்றாக பாடவில்லை என்றாலும் அவர்கள் அவளை புகழ்ந்தனர். புரியுதுங்களா? இப்போ 8வது பார்த்தீங்க அப்படின்னா, தோ they don't want any help they call me. புரிஞ்சுதுங்களா? அவர்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்றாலும் அவர்களை என்னை அழைக்கிறார்கள். புரியுதுங்களா? இதில் வந்து தே டோன்ட் வாண்ட் எனி ஹெல்ப், அவர்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். தோ போட்டதுனால அவர்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்றாலும் அவர்கள் என்னை அழைக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம 2 சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சென்டென்ஸையும் யூஸ் பண்ணி அந்த தோ போட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சென்டென்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இணைக்குது. புரியுதுங்களா? இப்போ அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தோ she is not beautiful he likes her. அவள் அழகாக இல்லை என்றாலும் அவன் அவளை விரும்புகிறான். இங்கே she is not beautiful அப்படின்னா அவள் அழகாக இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். தோ போட்டுக்கிட்டதுனால தோ she is not beautiful அப்படின்னா அவள் அழகாக இல்லை என்றாலும் அவன் அவளை விரும்புகிறான். புரியுதுங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தோ ஹி வாஸ் எஜுகேட்டட் ஹி டிட் நாட் நோ எனி திங். அதாவது ஹி வாஸ் எஜுகேட்டட்னா அவன் படித்தவன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். தோ ஹி வாஸ் எஜுகேட்டட்னா அவன் படித்திருந்தும் ஹி டிட் நாட் நோ எனி திங், அவனுக்கு எதுவும் தெரியவில்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம தோ யூஸ் பண்ணுவோம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தோ ஐ அட்வைஸ்டு ஹர் ஷி டிட் த சேம் மிஸ்டேக். அதாவது ஐ அட்வைஸ்டு ஹர் அப்படின்னா நான் அவளுக்கு அறிவுரை கூறினேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ தோ ஐ அட்வைஸ்டு ஹர் அப்படின்னா நான் அவளுக்கு அறிவுரை கூறியிருந்தும் she did the same mistake, அவள் அதே தவறை செய்தாள். புரியுதுங்களா? நான் அவளுக்கு அறிவுரை கூறியிருந்தும் அவள் அதே தவறை செய்தாள். ஸோ இதுக்கு என்னென்னா தோ ஐ அட்வைஸ்டு her she did the same mistake. புரியுதுங்களா? அடுத்த உதாரணம், தோ he was drunkard he spoke clearly. அவன் குடிகாரனாக இருந்தும் அவன் தெளிவாக பேசினான். புரிஞ்சுதுங்களா? he was drunkard அப்படின்னா அவன் குடிகாரன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ தோ he was drunkard அப்படின்னா அவன் குடிகாரனாக இருந்தும் he spoke clearly அவன் தெளிவாக பேசினான். அடுத்ததா தோ ஐ நீடட் மணி ஐ டிட் நாட் ஆஸ்க் her. இங்கே ஐ நீடட் மணி அப்படின்னா எனக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தோ ஐ நீடட் மணி அப்படின்னா எனக்கு பணம் தேவையாக இருந்தும் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் அப்படின்னா நான் அவளை கேட்கவில்லை. புரியுதுங்களா? தோ ஐ நீடட் மணி ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் அப்படின்னா எனக்கு பணம் தேவையாக இருந்தும் நான் அவளை கேட்கவில்லை. அடுத்ததாக தோ ஹீ இஸ் ரீச் ஹீ லீட்ஸ் எ சிம்பிள் லைஃப். ஹீ இஸ் ரீச் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அவன் ஒரு பணக்காரன் அப்படின்னு அர்த்தம். அவன் பணக்காரன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவன் பணக்காரனாக இருக்கிறான் அர்த்தம். தோ ஹீ இஸ் ரீச் அப்படின்னா அவன் பணக்காரனாக இருந்தும் ஹீ லீட்ஸ் எ சிம்பிள் லைஃப் அவன் எளிய வாழ்க்கை நடத்துகிறான். புரியுதுங்களா? அவன் எளிமையான வாழ்க்கையை நடத்துகிறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, தோ ஹீ இஸ் லீன் ஹீ லிஃப்ட்ஸ் எனிதிங் ஈஸிலி. அவன் ஒல்லியாக இருந்தும் அவன் எதையும் சுலபமாக தூக்குகிறான். அதாவது இங்கே ஹீ இஸ் லீன் அப்படின்னா அவன் ஒல்லியாக இருக்கிறான் அர்த்தம். ஹீ இஸ் லீன் அப்படின்னா அவன் ஒல்லியாக இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். தோ ஹீ இஸ் லீன்றனால அவன் ஒல்லியாக இருந்தும் ஹீ லிஃப்ட்ஸ் எனிதிங் ஈஸிலி அவன் எதையும் சுலபமாக தூக்குகிறான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தோ ஹீ வாஸ் கிளவர் ஹீ ஃபெயில் இன் தி எக்ஸாமினேஷன்ஸ். ஹீ வாஸ் கிளவர் அப்படின்னா அவன் புத்திசாலியாக இருந்தான் அர்த்தம். இப்போ தோ ஹீ வாஸ் கிளவர் அப்படின்னா அவன் புத்திசாலியாக இருந்தும் ஹீ ஃபெயில் இன்
இன் தி எக்ஸாமினேஷன், அவன் தேர்வில் தோல்வியடைந்தான். புரியுதுங்களா? அடுத்ததாக தோ ஷீ இஸ் ஹானஸ்ட் நோ ஒன் ரெஸ்பெக்ட் ஹர் அப்படின்னா ஷீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னா அவள் நேர்மையாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். தோ ஷீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னா அவள் நேர்மையாக இருந்தும் நோ ஒன் ரெஸ்பெக்ட் ஹர் அப்படின்னா ஒருவரும் அவளை மதிக்கவில்லை. புரியுதுங்களா? நோ ஒன் அப்படின்னா யாரும்னு அர்த்தம். நோ ஒன் ரெஸ்பெக்ட்னா யாரும் அவளை மதிக்கவில்லை, ஒருவரும் அவரை மதிக்கவில்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்ததா தோ ஹீ இஸ் லயர் தே ஆல் பிலீவ் ஹிம் அப்படின்னா ஹீ இஸ் லயர் அப்படின்னா அவன் ஒரு நேர்மையற்றவன், அவன் பொய்யானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே தோ ஹீ இஸ் லயர்ன்றனால அவன் பொய்யானவனாக இருந்தும் அவர்கள் எல்லோரும் அவனை நம்புகிறார்கள். தே ஆல் பிலீவ் ஹிம் அப்படின்றனால அவர்கள் எல்லோரும் அவனை நம்புகிறார்கள். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததாக தோ ஷி அட்டெண்ட் த கிளாஸ் இயர்லி ஷி வாஸ் பனிஷ்டு. அதாவது ஷி அட்டெண்ட் த கிளாஸ் இயர்லி அப்படின்னா அவள் சீக்கிரமாக வகுப்பிற்கு வந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ தோ ஷி அட்டெண்ட் த கிளாஸ் இயர்லி அப்படின்றனால அவள் சீக்கிரமாக வகுப்பிற்கு வந்தும் ஷி வாஸ் பனிஷ்டு, அவள் தண்டிக்கப்பட்டாள். புரியுதுங்களா? இப்போ அடுத்ததாக தோ ஹீ ரன் ஃபாஸ்ட் ஹீ டிட் நாட் கேட்ச் த ட்ரெயின். அதாவது ஹீ ரன் ஃபாஸ்ட் அவன் வேகமாக ஓடினான் அர்த்தம். அவன் வேகமாக ஓடியும் ஹீ டிட் நாட் கேட்ச் த ட்ரெயின் அவன் ரெயிலை பிடிக்கவில்லை. தோ ஹீ ரன் ஃபாஸ்ட் ஹீ டிட் நாட் கேட்ச் த ட்ரெயின் அவன் வேகமாக ஓடியும் அவன் ரெயிலை பிடிக்கவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தோ வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தோ அப்படின்னா என்ன மீனிங் தமிழில். ஸோ அந்த தோ வச்சு எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய்.